வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நான் உங்கள் சங்கர் நாராயண். நீங்கள் வந்து காம்போ கொடுத்துருங்க கேட்டிங்க. ஏப்ரல் மாத ராசி பலனை கேட்டிங்க. அப்புறம் மந்த்லி கொடுங்க, எல்லாம் கொடுங்க. நான் சனி கொடுத்தாச்சு. ராகுக்கு எது பண்ணுறது வந்து பிக் ஜாப் நான் தனித்தனியாக தான் பண்ண முடியும். இப்போதைக்கு நான் குரு பயிற்சியோடைய அந்த ராசி லக்னம் காம்போ கொடுத்துறேன். ஒரு சுபகிரகம் குரு எல்லாருக்கும் நல்லது பண்ணுவாரா? உங்களுக்கு நல்லது பண்ணுவாரா? உங்களுக்கு பணம் கொடுப்பாரா? கல்யாணம் பண்ணி கொடுப்பாரா? குழந்தை கொடுப்பாரா? ஏன்னா குரு தான் இந்த முக்கியமான இன்ஃப்ளூயன்ஸ். ஒரு மனுஷனுக்கு வந்து கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்குன்னா குரு நல்லா இருந்தால் அந்த வாழ்க்கை சூப்பராக இருக்கும். கல்யாண வாழ்க்கை யாருக்கெல்லாம் சரியில்லையோ குரு சரி இருக்காது. அதே மாதிரி பொருளாதாரம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஃபினான்ஷியலாக நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா குரு சரியா இல்லைன்னு அர்த்தம். குழந்தை பாக்கியம், குழந்தை பிறந்து இந்த குழந்தையுடைய வளர்ச்சி, இது எல்லாமே குருவை பேஸ் பண்ணி வர்றது தான். ஸோ அதனால் முக்கியமான 3 காரகத்தை வந்து குரு தான் ஹோல்ட் பண்ணுறார். அவர் பயிற்சி நடக்க போகுது. இப்போ மே மாதம் குரு பயிற்சி மிதுனத்தில் வரப்போகிறார். குரு என்ன செய்ய போகிறார், அது உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு ஆல்ரெடி கொடுத்துட்டேன், ப்ரிடிக்ஷன் கொடுத்துட்டேன். அது அப்லோட் ஆகிடுச்சு, அதை பார்த்துருக்கீங்க. நான் இப்போ வந்து டீட்டெயிலாக உங்கள் லக்னம் உங்கள் தசாபுதியோட தொடர்பில் வரேன். கம்ப்ளீட்டாக பாருங்கள். www.lifehoroscope.in இந்த ஒரே ஒரு வெப்சைட் தான் நம்மளது. நான் எல்லா வாரமும் சொல்லிட்டு தான் இருக்கேன். இந்த முறை இன்னும் என்ன சொல்கிறேன்னா, லைஃப் ஹாரோஸ்கோப்ன்ற அந்த பர்டிகுலர் கீ வந்து அந்த வேர்டு கீ வந்து நிறைய பேர் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ என்னோடய வெப்சைட் வந்து www.lifehoroscope.in. அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா அது ஒரு நம்பர் இருக்கும். அது என்னோடய டீம் நம்பர். இன்னொன்று டிஸ்பிளே எடுத்துகிற நம்பர்ஸ் தான் எங்களோட டீம் நம்பர். இது தவிர வேறு எந்த நம்பர்ஸும் எங்களோட நம்பர்ஸ் கிடையாது. இந்த சைட் தவிர வேறு எந்த சைட்லையும் நாங்கள் ப்ரொமோஷனும் பண்ணல, வேறு எந்த பெய்டு ப்ரொமோஷனும் பண்ணல, வேறு எந்த விதமான நாங்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டும் பண்ணல, எதுவுமே பண்ணல. இது மட்டும் தான் இருக்குது. இதில் மட்டும் தான் இந்த சர்வீஸை ஆட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறோம். எங்களுக்கு ஒரு செட் ஆஃப் ஆஸ்ட்ராலஜிஸும் இருக்காங்க. ஸோ சம் ஜூனியர்ஸ், நான் நல்லா ஒரு டீமாக ட்ரெயின் பண்ண ஜூனியர்ஸும் இருக்கும். அவங்களாம் வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் அடிஷ்னலாக பண்ணுறதுக்கும் இருக்காங்க. ஸோ எல்லா சர்வீஸும் இருக்குது. அதனால் அதை கரெக்டாக பயன்படுத்திங்க. என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம குரு பயிற்சி ராசி லக்ன காம்போவை டீட்டெயிலாக பார்க்கலாம். மகர ராசி. ஸோ மகரம் 7 சனி முடிஞ்சு கொஞ்சம் மைண்டு ஃப்ரீயாக ரெஃப்ரெஷ் பண்ணி நிறைய பேர் பாசிட்டிவாக மெசேஜ் போட்டிங்க. ரொம்ப சந்தோஷம் எனக்கு. எல்லோரும் எனக்கு வேலை கிடச்சிது, எனக்கு வந்து குழந்தை கன்சீவ் ஆகிட்டேன், கல்யாணம் ஏற்பாடாயிடுச்சு, ஃபாரினில் சான்ஸ் கிடச்சிது, அப்படி இப்படி நிறைய மெசேஜ் பார்த்தேன். பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுறோம் நிறைய போட்டிருந்தீங்க. ஐ எம் வெரி ஹாப்பி டு ஹியர் தட். ஏன்னா நான் வந்து மகரத்துக்கு வந்து நிறைய விஷயம் வந்து நல்லபடியாக நடக்கணும்னு தான் சொல்கிறேன். லாஸ்ட்டு அந்த பேஸில் 7 சனியில் ஏகப்பட்ட பேருக்கு ஏகப்பட்ட அடி, ஏகப்பட்ட அவமானம், கஷ்டம். ஒரு சிலருக்கு அவங்க பர்சனல் சார்ட் அண்டு லக்னத்தோட அடிப்படையில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கு. பட் ஆல்மோஸ்ட் ஒரு 70-75% மகர ராசியை சேர்ந்தவங்க எல்லாருக்கும் ஏதோ ஒன்று போட்டு படுத்தியிருக்கு. அது கண்கூட பார்க்க முடியுது. ஏதோ ஒரு வகையில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இத்தனைக்கும் சனியோடைய ராசி. நீங்கள் உங்கள் ராசியே சனி பகவான் போட்டு காட்டுன்னு காட்டுறாரு. மேபி ஈஸியாக இருக்கிறதுனால அப்படி பண்ணுறாரோ என்னவோ தெரியல. பட் இனிமேல் அது விலகி இப்போ குரு பயிற்சியில் உங்களுக்கு வந்து ஏதாவது அட்வான்டேஜ் இருக்குமான்னு நம்ம ஏற்கனவே வீடியோ கொடுத்துட்டேன். மகரத்துக்கும் குருக்கும் பெருசாக நேரடி தொடர்புலாம் ஒன்றும் கிடையாது. அண்ட் அது ஒரு பாசிட்டிவான பிளானட்டாகவும் நம்ம சொல்ல முடியாது. இருந்தாலும் 6ஆம் இடத்துல குரு போகும்போது என்ன, பாவி வந்து மறையும் பொழுது ஏற்படக்கூடிய நல்ல பலன் நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு பாவகிரகம் வந்து, அதாவது உங்கள் லக்ன பாவகிரகம்னு சொல்கிறோம். ஒரு லக்ன பாவகிரகம் வந்து மறையும் பொழுது அது உங்களுக்கு அது அடிப்படையான நல்ல பலன் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் அதோடைய கான்செப்ட். அதன் அடிப்படையில் உங்களுக்கு செகண்ட் ஹவுஸில் கரெக்டாக ராகு வந்து அந்த ராகு குரு பார்ப்பார். அது பொருளாதாரத்துக்கும், கடன் வாங்குறது, வெளிநாடு செல்வது, கொஞ்சம் நல்ல பயணங்களில் வெற்றி அடையிறது, தொழிலில் நல்லா சிறப்படைகிறது, வேலை வாய்ப்புலாம் நல்லா கிடைக்கிறது, இதுக்கெலாம் ரொம்ப நல்ல ஏற்பாடுகளை கொடுத்துரும் மகரம். ஸோ மகரம் வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்க போகிறோன்னா, நல்ல ஒரு மனநிலையோட, நல்ல ஒரு மைண்ட் செட்டோட, நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்கீங்க. இந்த வருஷத்தில் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு மட்டும் சொல்லிடுறேன். 6ல் குரு போகிறாரு. அதிகப்படியான கடன் வாங்காதீங்க. இப்போ தான் நேரம் நல்லா இருக்குது, மனமண்ணு கடனை வாங்குவோம், அதை வாங்குவோம், இதை வாங்குவோம் அப்படின்னு சொல்லி வேகம் எடுக்காதீங்க. ஸோ கடனில் மட்டும் கொஞ்சம் அதிகப்படியாக போகாமல் வாங்கிக்கிங்க. உங்கள் தேவைக்கு வாங்கிக்கிங்க. அது ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே இருக்குது. அது ஒரு லிமிட் வச்சுருக்கீங்கன்னா ஓகே. ஒரு லிமிட்லெஸ்ஸாக போயிட வேண்டான்றது தான் என்னோட இது சொல்கிறேன். நான் வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் வந்து உங்களுடைய நிறைய பேர் கேட்ட கேள்விலாம் முதல்ல சொல்லிடுறேன். மகரம் வந்து எல்லோரும் கேட்டாங்க, மகரம் நான் எனக்கு 7 சனி முடிஞ்சதுன்னு சொன்னீங்க, சூப்பர், எனக்கு இப்போயே கொஞ்சம் ஃபீல் பண்ணுறேன். பட் குருவால் எங்களுக்கு என்ன ஒன்றும் கிடைக்காதா? என்ன கிடைக்கணும் உங்களுக்கு? குரு தான் உங்களுக்கு 6th ஹவுஸில் போகிறாரு. அவர் ஒன்றும் பண்ண போகிறதில்ல, உங்களை டிஸ்டர்பே பண்ண போகிறதில்ல. அப்புறம் நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்குன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். அப்புறம் இஸ் வெரி மச் சாட்டிஸ்ஃபைடு. ஸோ அதனால் மகரம் வந்து இன்னும் ஒருத்தர் கேட்டார், கல்யாணம் நடக்குமா? பார்வை குரு செகண்ட் ஹவுஸில் விடுறதுனால கல்யாண பலன் நல்லபடியாக இருக்குது. அதுக்கு வாய்ப்பு நான் அதுலேயும் பர்டிகுலராக கலப்பு திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு வந்து இந்த ராகு 2ல் இருக்கிறதுனால கொண்டு வந்துடும். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா சீக்கிரமாக அதுக்கு முடிக்கும். அந்த மாதிரி பார்வைலாம் வருது, அது நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் மகரமுக்கு வந்து நிறைய பேர் கேட்டது, ஹெல்த்து வந்து எப்படிங்க ரொம்ப மாறி இருக்குது, நிறைய அடிபட்டுடுச்சு, ரெக்கவரி ஆகிடுமா?
கண்டிப்பாக ஆகிடும். ஏன்னா குரு 6ல் போகிறார் இல்லையா, அந்த நோய் மருந்தெல்லாம் வந்து உங்களுக்கு சாதகமாக நடக்க ஆரம்பிச்சிடும். எப்போவுமே இந்த 6ஆம் இடத்துல குரு இருந்தால் ஒரு மனிதனுக்கு வந்து நோய்க்கு நிவர்த்தி உடனே கிடைக்கும். நிவர்த்தி 8ஆம் இடத்துல குரு ஒன்று சொன்னேன், இப்போ 6ஆம் இடத்து குருவை பற்றி நான் சொல்கிறேன். அது நிறைய ஒரு ஹிஸ்ட்ரி ரிசர்ச் பண்ணியிருக்கேன். 6ஆம் இடத்துல குரு இருக்கிற ஜாதகர்கள் அதுலேயும் லக்ன பாவியாக வந்துட்டாங்கன்னா அது பெரிய ப்ளஸ். அது பிறவி ஜாதகத்திலே லக்ன பாவியாக இருக்கக்கூடிய குரு, உதாரணத்துக்கு ரிஷப லக்னத்துக்கு குரு 8 கூடியவனாக வருவார். உதாரணத்துக்கு துலாம் லக்னத்துக்கு குரு வந்து 6 கூடியவனாக வருவார். இப்போ மகர லக்னத்துக்கு குரு வந்து 3 மற்றும் 12க்கு அதிபதியாக வருவார். லக்ன பாவின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இந்த 3 லக்னங்களுக்கு வந்து குரு வந்து முழுமையான பாவியாக வந்துடுவார். 2 ஸ்தானமும் வந்து ஒரு பாவஸ்தானமாகவே வரும். அப்படி வர்றது வந்து ப்ளஸ்ஸா மைனஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா பயங்கர ப்ளஸ். அது 6ஆம் இடத்துல இருந்தால் ப்ளஸ் தான். ஸோ எதிராளியை வந்து நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். எதிரிகள், கடன்கள், பிரச்சனைகள்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம். அதுவே அதை சரி பண்ணிக்கும், அதுவே அதை அடைச்சிக்கும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு ஒரு 1 லட்சம் கடன் வாங்குறீங்க, லோன் வாங்குறீங்க, இல்லை ஒரு 10 லட்சம் லோன் வாங்குறீங்க, இல்லை 1 கோடி, உங்கள் சக்திக்கு ஏற்ற மாதிரி வாங்குறீங்க. அந்த கடனை வாங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் 6ஆம் இடத்துல குரு இருக்கா செக் பண்ணிங்க. உங்கள் லக்னம் வந்து லக்ன பாவி வந்து 6ஆம் இடத்துல இருக்காரா, அது குருவாக இருக்காரா, அப்படி இருந்துட்டாருன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்குற கடனை அவர் அடைக்கிறதுக்கு வருமானத்தை கொண்டு வந்துடுவார். இதுதான் லக்ன பாவியுடைய யோகம். இதில் நிறைய பேர் ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க. 6ல் குரு வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, பணத்தை சம்பாரித்து சேர்த்து வச்சு ஒரு விஷயத்தை இறங்குவாங்க. அது சக்ஸஸே தராது. நம்ம சார்ட்டில் வந்து என்ன ப்ளஸ்ன்னு கண்டுபிடிச்சிடணும். அந்த 6ஆம் இடத்துல வந்து குரு வந்துட்டாரா, லக்ன பாவியாக இருக்காரா, கடனை வாங்கு, பேங்க் லோனை போட்டுக்கோ, அதில் ஒரு விஷயத்த பண்ணுவோம். அதுலேருந்து ஒரு இன்கம் ஜென்ரேட் ஆகும், அதுவே அதை அடைச்சிடும். அவ்வளோதான், சிம்பிள். இப்போ மகரத்துக்கு குரு 6ல் வராரு, கடனை வாங்கலாம், ஒரு லிமிட் வச்சுங்க. லிமிட் ஏன் வச்சுக்க சொன்னால், சம்டைம்ஸ் சில பேர் வந்து எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஓவராக போயிடுவாங்க. அது சனி ராசி. நீங்கள் சனி எப்படின்னா, இப்போ வந்து ஒரு ஒரு 30 படிக்கட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு படியாக ஏறி போனால் அது சனியோடைய ஸ்டைல். ஸ்டெப் பை ஸ்டெப் லைஃப்பில் வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப் மேலே வந்தேன்னு சொல்கிறேன். அதான் சனியோடைய ஸ்டைல். ஸோ எல்லா படிகளையும் கற்றுப்பீங்க. இப்போ சப்போஸ் 2 படியாக ஜம்ப் பண்ணிக்கிங்க, 5 படியாக ஜம்ப் பண்ணி போனீங்கன்னா, லிஃப்ட்டில் போனீங்கன்னா, எஸ்கலேட்டரில் போனீங்கன்னா, அதுதான் அது வேறு பிளானட்டோட எனர்ஜி. சனிக்கு அப்படி கிடையாது, ஸ்டெப் பை ஸ்டெப். ஸோ இப்போ இந்த மாற்றம்லாம் நல்லபடியாக வந்தவொடனே நீங்கள் எடுத்தவொடனே ஜம்ப் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்ல வரேன், வேறு ஒன்றும் இல்லை. சரி, இப்போ ராசி லக்னம் காம்போ பண்ணிவிடுவோம். மகர ராசியில் பிறந்து மகர லக்னமாகவே இருந்தீங்கன்னா சூப்பர். கும்ப லக்னம் இன்னும் அருமை. ரிஷப லக்னம் பிரமாதம். மிதுன லக்னம் பரவாயில்லை, நல்லா தான் இருக்குது. மகர ராசியில் பிறந்து கன்னியா லக்னம் பரவாயில்லை, நல்லா தான் இருக்குது. துலா லக்னம் பிரமாதம், அருமை அருமை. தனுசு லக்னம் நல்லா இருக்குது, திருப்தியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எத்தனை லக்னம் கொடுத்துருக்கேன் தெரியுமா? மகரம், கும்பம், ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், தனுசு. 7 லக்னங்கள் அவுட் ஆஃப் 12ல் 7 ஃபேவராக வந்துடுச்சு ஃபார் மகர ராசி. நீங்கள் மகர ராசியாக இந்த 7 லக்னங்களை சேர்ந்துருந்தீங்கன்னா இந்த வருஷ பலன் உங்களுக்கு நல்லா இருக்குது. குருவால் ஏற்படக்கூடிய பலன்கள் சுபம், குருவால் ஏற்படக்கூடிய பார்வைகள் சுபம். அப்போ நல்லா இருக்குது. மீதி வந்து எதாவது உங்களுக்கு நல்லா லிஸ்ட் அவுட் ஆகிட்டுருக்கோம். மீனம், மேஷம், கடகம், சிம்மம் மகரத்துக்கு ஃபேவர் இல்லை. கடகம், சிம்மம் மகரத்துக்கு ஃபேவர் இல்லை. ஈவன் சிம்மத்துக்கு 11ல் குரு வருவார், அப்போட மகரத்துக்கு இது ஃபேவர் இல்லை. மேஷம், மீனம், இந்த பக்கம் வந்து விருச்சிகம். இந்த 5 லக்னங்கள் மட்டும் மகர ராசியாக பிறந்து ஃபேவர் இல்லை. இப்போ ஃபேவரில் என்ன நடக்கும், அதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்றேன். ஒன்றும் நடக்காது. நீங்கள் ஏதோ இந்த ராசியில் வந்து இப்போ 7 சனி முடிஞ்சிடுச்சு, நம்ம ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணுவோம், வேகமாக இறங்குவோம்னா அந்த வேகத்தை கொஞ்சம் குறைச்சி ஸ்லோவாக போகலாம். 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறதுக்கு 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகலாம். இந்த பக்கம் கடனை வந்து எப்படியாவது வாங்கி நம்ம ஏதாவது பண்ணுவோம்னு நினைக்கிறதுக்கு கடனை வாங்காமல் எதையாவது பண்ணலாம். அதாவது இப்போ சில பேர் ஃபினான்ஷியல் பார்ட்னராக வருவாங்க, சில பேர் ஒர்க்கிங் பார்ட்னராக இருப்பாங்க. அப்போ நீங்கள் வந்து உங்கள் சைடில் வந்து உங்கள் உழைப்பை தான் கொடுக்கணும். உங்கள் உழைப்பு, உங்கள் ஆர்வம், உங்களுடைய துடிப்பு, அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா பெட்டர். அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ ஓவராலாக மகரம் நல்லா இருக்குது, கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம். குரு பயிற்சி நான் 7 லக்னங்களை கம்பைன் பண்ணியிருக்கேன், அது செக் பண்ணிங்க. நல்லபடியாக இருந்ததுன்னா நீங்கள் நினைக்கிற விஷயங்களில் முன்னேறிப்போங்க. வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு ஜென்ரலான ஒரு பலன் தான். நான் வந்து அந்த ராசி லக்னம் காம்போலாம் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன லக்னம், என்ன ராசி, என்ன நட்சத்திரம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது அது உங்களுடைய அடிப்படையான கடமை. அடிப்படையான கடமைன்னா நீங்கள் அஸ்ட்ராலஜியை வந்து ஃபாலோ பண்ணுறீங்க, நம்புறீங்க, ஹாரோஸ்கோப்னு ஒன்று இருக்குன்ற நம்புறீங்க, பிளானட்டோட இன்ஃப்ளூயன்ஸை நம்புறீங்க, நீங்கள் கோயிலில் போய் உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணுறீங்க, நீங்கள் பிரார்த்தனை பண்ணுறீங்க, நீங்கள் நல்ல நாள் பார்த்து தான் கல்யாணம் பண்ணுறீங்க, நீங்கள் நல்ல நாள் பார்த்து தான் குழந்தைக்கு பேர் வைக்கிறீங்க, நீங்கள் நல்ல நாள் முகூர்த்தம் குறித்து தான் ஒரு சுபகாரியம் செய்கிறீங்க, வீடு கிரகப்பிரவேசம் செய்கிறீங்க, நீங்கள் ஒரு நல்ல நாள் பார்த்தா ஒரு கார் வந்து டெலிவரி எடுக்கிறீங்க, இல்லை நீங்கள் குழந்தை கூட இப்போ வந்து நிறைய பேர் நார்மல் டெலிவரி இல்லை சிசேரியன் தான் பண்ணணும் டாக்டர் சொன்ன உடனே என்ன பண்ணுறீங்க, அதுக்கு நாள் தேடுறீங்க. எல்லாமே நீங்கள் ஒரு நல்ல நாளை ஏன் சூஸ் பண்ணுறீங்க? உங்களுக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா எல்லாருக்கும் அந்த நம்பிக்கை அஸ்ட்ராலஜியில் இருக்கோ இல்லையோ
நமக்கு எதுவும் கெடுதல் நடந்துடக்கூடாதுன்ற நம்பிக்கை இருக்குது. தப்பு இல்லை, எல்லா மனுஷருக்கும் ஒரு நல்லது நடக்கணும்னு தான் எல்லாருக்கும் ஒரு எண்ணம். எனக்கும் அந்த எண்ணம் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து அடிப்படையை உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அது என்ன ஒரு 2 நிமிஷம். நீங்கள் என்ன ராசி, நீங்கள் என்ன நட்சத்திரம், நீங்கள் என்ன நாள் பிறந்தீங்க தெரிஞ்சுக்கலாம், தப்பு இல்லை. இதை தெரிஞ்சுக்கிட்டா நீங்கள் வந்து ஒவ்வொரு வாட்டியும் ஒரு வீடியோ பார்க்கும்போது உங்களை வந்து கம்பைன் பண்ணலாம். இதை விட இன்னும் ஒரே ஒரு படி மேலே போகலாம். கொஞ்சம் தசா புத்தி, நமக்கு என்ன தசை நடக்குது, ரொம்ப சிம்பிளுங்க அது. அது தசா கால்குலேஷன் சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ அதுக்கு லேர்ன் ஆஸ்ட்ரோவில் தனியாக பண்ணியிருக்கேன். தசா கால்குலேஷன் வீடியோஸில் எந்த நட்சத்திரத்தில் பார்த்தா எத்தனை ஆண்டு காலம் தசை நடக்கும், அதுக்கு அடுத்து என்ன தசை நடக்கும், அதுக்கு அடுத்து என்ன தசை நடக்கும்ன்றதை கிளியராக நான் கொடுத்துருக்கேன். அது ரொம்ப சிம்பிளாக எளிமையாக புரிஞ்சுக்கிற ஒரு வீடியோ. உங்கள் ஹாரோஸ்கோப் என்ன, உங்களுக்கு வந்து சுக்கரன்னா என்ன, உங்களுக்கு வந்து ஒரு லவ் லைஃப் எப்படி இருக்கும், ஃபைனான்ஷியலாக லக்ஸரி லைஃப் எப்படி இருக்கும், அது சுக்கரன் நல்லா இருக்கா, ஈஸி. சனி எப்படி இருக்கார், நமக்கு ஆயில் எப்படி இருக்குது, ஆரோக்கியம் எப்படி இருக்குது, சனி எப்படி இருக்குது, நம்ம வருத்தப்பட்டு வாழ்வோமா சந்தோஷமாக வாழ்வோமா, சனியை செக் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. குரு எப்படி இருக்கார், நம்ம குடும்ப வாழ்க்கை நல்லபடியாக இருக்குமா, நமக்கு பிறக்கிற குழந்தைகள் நல்லபடியாக இருப்பாங்களா, அவங்க வாழ்க்கை நல்லா இருக்குமா, அவங்கள பார்த்து நம்ம சந்தோஷப்படுவோமா, அந்த குரு அது காமிக்கும். அதுக்கு அடுத்தது உங்களோட பொருளாதார வளர்ச்சி. நான் வந்து எங்கள் அப்பா வந்து ஒரு சாதாரண லெவலில் இருந்தார், மிடில் கிளாஸ். நான் அதை விட ஒரு கிளாஸ் மேலே வருவேனான்னு யார் சொல்லுவோம், குரு தான் சொல்வார். வளர்ச்சி அடைய போறியா, வீழ்ச்சி அடைய போறியா, குரு காமிக்கும். அதுக்கு அடுத்தது நீங்கள் செக் பண்ண வேண்டியது புதன். புத்தி கூர்மையாக இருப்பீங்களா, புத்திசாலியாக இருப்பீங்களா, அட்லீஸ்ட் நீங்கள் புத்திசாலியாக பிறக்க வேணாம், புத்தி உள்ள மனிதர்கிட்ட நீங்கள் கற்றுக்கலாமே, அவங்க சொல்கிறத கேட்டுக்கலாமே, அவங்க சொல்கிறத கற்றுக்கலாமே, அது யார் காமிப்பா, புதன் தான் சொல்வார். அப்போ புதன் எங்கே எப்படி இருக்கார். சூரியன், ஒரு ஆற்றலோடு இருப்பீங்களா, எனர்ஜியோடு இருப்பீங்களா, ஒரு சக்திசாலியாக நீங்கள் யார், உங்களுடைய பரம்பரை என்ன, நீங்கள் எதுக்காக ஜனநேட்டி, உங்கள் கர்மா என்ன அப்படிங்கிற சூரியன் வந்து ஓரளவுக்கு மெசேஜை கொடுத்துரும். உங்கள் பார்வை என்ன, உங்கள் நோக்கம் என்ன, கொள்கை, உங்களுடைய கொள்கை என்ன. அப்போ சூரியன் எப்படி இருக்குது. சந்திரன் கடைசியாக உங்கள் மனசு எதை சார்ந்து வந்திருக்கு, உங்கள் மனசு எதை விரும்புது, பணமா, புகழா, பொருளா, இல்லை ஆதாயமா, இல்லை வந்து பதவியா, அதிகாரமா, இல்லை சேவையா, இல்லை பக்தியா, இல்லை குடும்ப பாசமா, என்ன விரும்புகிறீங்க அப்படிங்கிறத அந்த சந்திரன் காமிக்கும். ஈச் அண்ட் எவ்ரி பிளான்ட்டை நீங்கள் ரீட் பண்ணலாம். ராகு யோகத்தை எவ்வளோ கொடுக்க போகுது, கேது ஞானத்தை எவ்வளோ கொடுக்க போகுது, செவ்வாய் உங்கள் உடலில் பலத்தை எப்படி கொடுக்க போகுது, நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனாக இருப்பீங்களா, நீங்கள் வீர தீர செயல்களை புரியக்கூடியவராக இருப்பீங்களா, நீங்கள் ஆற்றல் மிக்க மனிதராக இருப்பீங்களா, நீங்கள் கடைசி வரைக்கும் உடல்வாகோட நல்ல உடற்பயிற்சி செய்யக்கூடிய மனிதராக இருப்பீங்களா அப்படிங்கிறது இந்த செவ்வாய் தான் காமிக்கும். அப்போ செவ்வாயுடைய சக்தி எப்படி இருக்குன்றதை நீங்கள் செக் பண்ணலாமே, உங்கள் ஹாரோஸ்கோப்பில் பார்க்கலாமே. அப்போ உங்கள் ஹாரோஸ்கோப்பில் எது வீக்காக இருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிக்கலாமே, எது பெனிஃபிக் அண்ட் மெல்ஃபி, எது வந்து நமக்கு வந்து யோகமாக இருக்குது, எது தோஷமாக இருக்குது, அது எப்படி நிவர்த்தி பண்ணலாம். எல்லாத்துக்கும் ஒரு வழி இருக்கே. முதல்ல உங்கள் மைண்ட் எப்படி இருக்குது, அதுக்கு உங்கள் விதி ஒத்து போலையா, அதுக்கு உங்கள் தசை ஒத்து போலையா, அதுக்கு உங்கள் பிளானட்டரி பொசிஷன் சப்போர்ட் பண்ணுமா பண்ணாது, அதை ரீட் பண்ணி கால்குலேட் பண்ணி புரிஞ்சிக்கலாம். நான் இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்க சொல்கிறேன். ஸோ தொடர்ந்து இந்த லைஃப் ஹாரோஸ்கோப் சேனலை பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நிறைய நண்பர்களுக்கும் ஒருவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இட்ஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.